தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெற போகுது. இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா மார்ச் 30ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுடைய ஒரு முன்னோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களா? 2009 வந்து மிகப்பெரிய ஒரு காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டது. அது காவல்துறையினால் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அதுக்கான நீதி வந்து இதுவரைக்கும் வந்து கிடைக்கலன்றது தான் உண்மை. சோஷியல் மீடியா மட்டுமே முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிற வழக்கறிஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இளம் வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு சரியான வந்து ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கிறது இல்லை. சென்னை உயர்நீதிமன்றத்தோட முன்னணி பிரபல பெண் வழக்கறிஞரும் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலுடைய பெண் வேட்பாளரும் வழக்கறிஞருமான திருமதி இந்துமதி உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் தான். வணக்கம். உங்களுடைய இந்த முயற்சியில் நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறதுக்கு எங்களுடைய நீதி செய் சேனல் மூலயமா வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 143 பேர் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க மேம். இதில் 100 பேர் வந்து ஆண்கள், 43 பெண்கள். இந்த 43 பெண்கள்லேருந்து நீங்கள் எப்படி வேறுபடுறீங்க? நீங்கள் எப்படி இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனில் வந்து கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்து சேர்ந்தீங்க? தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தல் 2026 இதில் வந்து கிட்டத்தட்ட 143 வேட்பாளர்கள் வந்து களமிறங்கியிருக்காங்க. அதில் 100 பேர் ஆண் வழக்கறிஞர்களும் 43 பெண் வழக்கறிஞர்களும் போட்டியிடுகின்றனர். ஒவ்வொருத்தருமே வந்துட்டு தாங்கள் செய்த செயல்களை இதுவரை தாங்கள் சாதித்தவற்றை எடுத்து கூறி இங்கே வந்து வாக்கு சேகரித்து வருகிறார்கள். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே நேரம் இந்த தேர்தலில் மொத்தம் 23 பேர் மட்டுமே உறுப்பினராக முடியும் அப்படின்னும் போது நான் எப்படி வேறுபடுறேன் அப்படின்றத, எல்லாருமே கற்றறிந்த வழக்கறிஞர்கள் தான். எல்லாருமே ஒரு வகையில் எல்லா விதமாக பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். நான் வந்து ஒரு சாதாரண ஒரு கிராமத்திலிருந்து சட்டக்கல்வியை பயின்று இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 19 வருஷம் நான் வந்துட்டு வழக்கறிஞர் தொழிலில் இருந்துட்டு வரேன். சென்னையை எடுத்த திருவேற்காடு அதற்கு பக்கத்தில் உள்ள கோளேரி என்றும் ஒரு சிறிய கிராமத்தில் நான் கடந்த 2002ஆம் வருடம் வந்து சட்டக்கல்வி பயில வேண்டும் என்று சீர்மிகு சட்டப்பள்ளி ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் லா என்ற கல்லூரியில் பிஏபிஎல் ஆனர்ஸ் என்னும் டிகிரியை வந்து தேர்வு செய்து அதில் படித்தேன். என்னுடைய கிராமத்தில் நான் தான் முதல் வழக்கறிஞர், முதல் பெண் வழக்கறிஞர் அல்ல, முதல் வழக்கறிஞர் நான் தான், முதல் தலைமுறை வழக்கறிஞரும் நான் தான், முதல் பட்டதாரியும் நான் தான். அப்படின்னும் போது பல்வேறு வகையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணேன். ஆரம்பத்தில் வந்துட்டு சட்டக்கல்வி படிக்கிறதுக்கு என் குடும்பத்தினரே அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை, உறவினர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. அந்த இடத்துல என்னுடைய அப்பா அம்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. என் பொண்ணு சட்டம் படிக்கணும், வழக்கறிஞர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. எனக்கு ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க, ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அந்த கிராமத்திலேருந்து சென்னை அடையாறு உள்ள கல்லூரிக்கு வந்து செல்வதற்கு அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். 3 மணி நேரம் நான் ட்ராவல் பண்ணி 5 வருஷம் சட்டப்படிப்பை முடித்து 2007 வந்து வழக்கறிஞராக பதிவு செஞ்சேன். அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை சலிக்காமல், எந்த விதமான சோர்வும் இல்லாமல், இடைவெளியே எடுக்காமல் ரெகுலராக வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆரம்பத்தில் வந்து பூந்தமல்லி நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர் பணியை ஆரம்பித்தேன். அதன் பிறகு ஒரு 2-3 வருடங்கள் கழித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசையின் அடிப்படையில் வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்னுடைய வழக்கறிஞர் பணியை ஆரம்பித்து இன்று வரை வந்து சென்னை உயர்நீதிமன்றத்திலும் தமிழகம் முழுவதும் உள்ள கீழமை நீதிமன்றங்களிலும் நான் வழக்குகள் நடத்தி வருகிறேன். மற்ற வேட்பாளர்களை விட நான் எப்படி வந்து தனித்துவமாக தெரிகிறேன் என்றால், ஆரம்ப நாள் முதல் இன்று வரை பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் இளைய தலைமுறை வழக்கறிஞர்களுக்காகவும் என்ன விதமான பிரச்சனை இருந்தாலும் நான் அதில் வந்து முதல் குரலாக இருப்பேன். என்னை நான் வேறுபடுத்தி காமிச்சிக்கல, மற்றவர்களோட கம்பேரிஷனை நான் பண்ணலை. பட் நான் என்னை முன்னெடுத்து செல்லும் போது நான் சாதித்தவற்றை இந்த இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். மேம், ஒரு முதல் தர கல்வியாளராக இருந்திருக்கீங்க, முதல் தலைமுறை கல்வியாளராக இருந்திருக்கீங்க, முதல் பெண் வழக்கறிஞர், முதல் வழக்கறிஞர், இவ்வளோ விஷயம் சாதிச்சிருக்கீங்க. பார் கவுன்சில் எலெக்ஷனில் கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணுறது வரைக்கும் உங்களுக்கு இந்த ஒரு இடத்த வந்து அடையணும் அப்படின்ற ஆர்வம் எப்படி வந்துச்சு? இந்த தைரியத்தை வந்து உங்களுக்கு யார் கொடுத்தா? நிச்சயமாக பார் கவுன்சில் வந்து நம்ம ஆரம்பத்தில் என்ரோல் பண்ணும்போது அந்த பார் கவுன்சிலில் தான் நம்ம என்ரோல் பண்ணுவோம்.
அப்போ அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களையும் அங்கே இருக்கக்கூடிய சேர்மனையும் வைஸ் சேர்மனையும் பார்க்கும்போது அப்போ ஒரு மிகப்பெரிய மலைப்பாக இருந்தது. ஒரு மிகப்பெரிய போஸ்ட்டில் இந்த வழக்கறிஞர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல அவர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அந்த அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து எனக்கு இன்றைக்கும் இருக்கிறது. எல்லாருமே வந்து லைஃப்பில் ஸ்டார்டிங் முதல் ஒரு இளைய வழக்கறிஞர்களாக இளம் வழக்கறிஞர்களாக ஆகி தான் இந்த இடத்த சேர்ந்திருப்பாங்க. அதே போன்று நான் 19 வருஷம் இந்த ப்ராக்டிஸில் இருக்கிறதால நிறைய நான் பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எலெக்ஷனில். எனக்கு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுன்ற ஆசை இருந்தாலும் பல்வேறு வழக்குகளை நம்ம வந்து கையாளுறதால அதுக்கான நேரம் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஆனால் முதன்முறையாக மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு பார் கவுன்சில் வந்து மெம்பரில் கொடுத்துருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் இத்தனை வருஷம் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து களத்தில் நிற்கிறோம், வழக்கறிஞர்களுக்காக, பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக நம்ம களத்தில் நிற்கிறோன்னும் போது நாம் ஏன் வந்து இதை பார் கவுன்சிலிருந்து இளம் வழக்கறிஞர்களுக்காகவும் சக வழக்கறிஞர்களுக்காகவும் ஒரு உரிமை குரலாக இருக்கக்கூடாது என்ற கேள்வி எனக்குள்ளே இருந்தது. அதன் அடிப்படையில் பார் கவுன்சில் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு முடிவெடுத்தேன். மேம், வழக்கறிஞர்களுக்காக வாழ்நாள் கனவு திட்டம் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா? உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? நிச்சயமாக இளம் வழக்கறிஞர்கள் வந்துட்டு ஆரம்ப காலத்தில் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண வரும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு சரியான வந்து ஸ்டைஃபன்ஸ் கிடைக்கிறதில்ல. ஸோ அவங்களுக்கு வந்து பார் கவுன்சில் மூலமாக வந்து மாதம் ஒரு பொருளாதார உதவி ஏற்கனவே கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் அதை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும்ன்ற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்குது. அதுபோக மருத்துவ காப்பீட்டு வசதி, லைஃப் இன்சூரன்ஸு, ப்ளஸ் வந்துட்டு வழக்கறிஞர்கள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு தேவையான நிதி உதவிகள் வந்து பார் கவுன்சில் மூலமாக செய்யணும். இது போல் இப்போ வந்து நான் தேர்தலுக்காக வந்து பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்யும் போது நிறைய பெண் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு சரியான ஓய்வறை கிடையாது, கழிப்பறை வசதிகளும் இல்லை. நிறைய நீதிமன்றங்களை பார்த்துட்டேன், கழிப்பறை வசதிகள் சுத்தமாக இல்லை. நிறைய லேடிஸ் வந்து போன உடனே லேடி அட்வொகேட் சொல்கிறது எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டியும் வந்து ரூமும் வந்து ஓய்வெடுக்க ரூமும் வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நான் வந்துட்டு கருத்தில் கொண்டு இருக்கேன். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் வந்துட்டு மரணம் அடைந்த பிறகு அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகைன்றது வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணுன்றதை நான் கருத்தில் கொண்டிருக்கேன். அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நிறைய வழக்கறிஞர்கள் வந்து அது சரியான முறையில் போய் சேருதான்றதை வந்து நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் கருத்தில் கொண்டிருக்கேன். அதே மாதிரி இளம் வழக்கறிஞர்களுக்கு வந்துட்டு வழக்கறிஞர் தொழில் வந்த பிறகு அவர்களுக்கு சரியான சீனியர்ஸ் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்யணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அவங்களால ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு முழுமையான வழக்கறிஞராக அவர்களால் உருமாற முடியும். மேம், ஆல்ரெடி நீங்கள் வழக்கறிஞர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு சில திட்டங்களை பற்றி சொல்லிட்டீங்க. குறிப்பாக பெண் வழக்கறிஞர்களுக்கு செய்யக்கூடிய ஏதாவது திட்டங்கள் இருக்குங்களா? நிச்சயமாக ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், பெண் வழக்கறிஞர்களுக்கு வந்து ஓய்வறையும் கழிப்பறை வசதியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போக பெண்களுக்கு வந்துட்டு மகப்பேறு காலத்தில் வந்துட்டு ஒரு நிதி உதவி வந்து பார் கவுன்சில் மூலமாக கொடுக்கப்படணுன்றதை நான் கருத்தில் கொண்டிருக்கேன். கம்பேரிங் டு ஜென்ஸ் அட்வொகேட்ஸ் பார்க்கும்போது லேடி அட்வொகேட்ஸ் கிடைக்கிற ஸ்டைஃபன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இதை வந்து ஈக்குவலாக வந்து கொடுக்கணுன்றதை நான் வலியுறுத்துவேன். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடைபெற போகுது. இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா மார்ச் 30 நடக்க போகுது. ஸோ இந்த பார் கவுன்சில் எலெக்ஷன் வந்து தமிழ்நாடு சட்டசபை தேர்தலுடைய ஒரு முன்னோட்டமாக நீங்கள் பார்க்குறீங்களா? நான் அப்படி பார்க்கல. இது வந்து தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலும் இதுவும் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா அங்கே வந்து பொதுமக்கள் வாக்களிக்க போகிறாங்க, இங்கே வந்து கற்றறிந்த வழக்கறிஞர்கள் தான் வாக்களிக்க போகிறாங்க. இங்கே வந்து கட்சியோ இல்லை வந்து சமூகமோ வேறு எதுவுமே இதில் தலையிட முடியாது. இது முழுக்க வந்து ஜனநாயகமாக நடக்கக்கூடிய ஒரு தேர்தல். அந்த அடிப்படையில் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் தனக்கு தெரிந்த, தனக்கு பிடித்த, தன்னுடன் பழக்கமான வழக்கறிஞர்களுக்கு வாய்ப்பு வழங்குவாங்க. இதில் எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் அவங்க பார்க்க மாட்டாங்க. யாரோட செயல்பாடுகள் திருப்தியாக இருக்குது, யாரெல்லாம் வந்து வழக்கறிஞர்களுக்காக குரல் கொடுப்பாங்கன்றத கற்றறிந்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும். அவங்க வந்து சரியான வழக்கறிஞர்களை இந்த பார் கவுன்சில் தேர்தலில் செலக்ட் பண்ணி எலெக்ஷனில் வெற்றி பெற செய்வாங்க. மேம், சமூக வலைதளங்களில் நீங்கள் கடந்த ஒரு 6 மாதங்களாக வந்து நிறைய நீதிமன்றங்களுக்கு போகிறீங்க. நீதிமன்ற வளாகங்களில் இருக்கிற பார் அசோசியேஷனில் வந்து நீங்கள் வாக்கு சேகரிக்கிற நிறைய காணொளிகளை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இந்த சுற்றுப்பயணத்தில் எந்த பார் அசோசியேஷனில் உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருந்துச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதே மாதிரி உங்களை எப்படி வந்து வரவேற்கிறாங்க பார் அசோசியேஷன்ஸ்? நான் கிட்டத்தட்ட 1 மாத காலமாக
பார் கவுன்சில் எலெக்ஷனில் தேர்தல் வேலை செஞ்சிட்ருக்கேன், வாக்கு சேகரிச்சிட்ருக்கேன். இந்த வகையில் வந்து எல்லா பார் அசோசியேஷன்லையும் எல்லா நீதிமன்றங்களையும் ஒரு சிறப்பான வரவேற்பு இருக்குது. ஏன்னா ஏதோ ஒரு வகையில் அங்கே இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை நான் நேரடியாகவோ இல்லை சமூக வலைத்தளங்கள் மூலமாகவோ நான் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன், அவர்களோடு நான் பயணிச்சிருக்கேன். இல்லை என்னோட படித்தவர்கள் இருப்பாங்க. தமிழ்நாடு முழுவதும் உள்ள வழக்கறிஞர்கள் ஏதோ ஒரு வகையில் நம்மளோட தொடர்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. அப்படின்னும் போது நம்ம வாக்கு சேகரிக்க போகும்போது ஒரு சிறப்பான வரவேற்பு நமக்கு கொடுக்குறாங்க. பார் கவுன்சில் எலெக்ஷனில் ஒரு லேடியாக இருந்து கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்களும் சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த பார் அசோசியேஷன் எனக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தது, அப்படி அந்த பார் அசோசியேஷன் வரவேற்பு கொடுத்ததுன்றதை தாண்டி எல்லா பார் அசோசியேஷன்லேயும் சிறப்பான வரவேற்பு இருந்தது. குறிப்பாக நான் சொல்லணும்னா, நான் முதன்முறையாக வழக்கறிஞராக பதிவு செய்த பிறகு 2007 பூந்தமல்லி பாரில் தான் வந்து நான் மெம்பர் ஆனேன். நான் அங்கே வாக்கு சேகரிப்பு கேட்டு போன போது அங்கே இருந்த ஒவ்வொரு சீனியர் வழக்கறிஞர்களும் ஜூனியர்ஸும் என்னுடன் பயணித்த அனைத்து சக வழக்கறிஞர்களும் பெண் வழக்கறிஞர்களும் ஒரு சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க. என்னை வந்து அவங்களோட சொந்த சகோதரியா, உடன்பிறப்பா, நண்பரா, தோழியா பார்த்து எனக்கு வந்து அவங்களும் கூடவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 வழக்கறிஞர்கள் என்னோடவே பயணித்து வாக்கு சேகரித்தாங்க. அதே மாதிரி மதுராந்தகம் நீதிமன்றத்திலையும் வந்து நல்ல ஒரு வரவேற்பு, செய்யூர் நீதிமன்றத்திலையும் நல்ல வரவேற்பு, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்டத்தில் மிக சிறந்த வரவேற்பு, எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு இருந்தது. உள்ளபடியே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த அவங்க கொடுக்குற அன்பு பாசத்துக்கு முன்னாடி அப்பவே நம்ம ஜெயிச்சிட்டோன்ற அந்த எண்ணம் தோன்றிடுச்சு. பார் கவுன்சில் எலெக்ஷனில் உங்களுக்கு வந்து டஃப்பான போட்டியாளர்னு யாரை நினைக்கிறீங்க? யாராச்சும் ஒரு 2-3 பேர் சொல்ல முடியுமா? இங்கே 143 பேர் வந்து போட்டியாளர்களாக இருந்தாலும் எல்லாருமே டஃப் கண்டஸ்டன்ட் தான். யாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க கிடையாது. எல்லாருமே இத்தனை வருஷம் வந்து வழக்கறிஞர் தொழிலில் இருந்து பல்வேறு வழக்கறிஞர்களோட பயணித்தவர்கள், நீதிக்காக போராடக்கூடியவர்கள். அதனால் 143 பேரில் 142 பேரையும் நான் போட்டியாளராக தான் நினைக்கிறேன். மேம், இப்போ பார் கவுன்சில் எலெக்ஷனுக்காக வந்து நிறைய வழக்கறிஞர்கள் வந்து வாக்கு சேகரிப்பில் இருக்காங்க. இதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சோஷியல் மீடியாவை நம்பியே வந்து வாக்கு சேகரிக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கு சேகரிப்பாக இருக்கட்டும், அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணுற விதமாக இருக்கட்டும், அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. சோஷியல் மீடியா மட்டுமே முன்னிறுத்தி வாக்கு சேகரிக்கிற வழக்கறிஞர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போதைக்கு இன்றைய காலகட்டத்தில் சோஷியல் மீடியா தான் இருக்கிறதுலே பிக்கெஸ்ட் டூல். ஏன்னா கிட்டத்தட்ட 1,05,000 வாக்காளர்கள் இருக்காங்க. அத்தனை பேரையும் நம்மளை வந்து எளிதாக அணுக முடியுமா, நேரடியாக பேச முடியுமான்றது நமக்கு மிகப்பெரிய சவால் தான். இருந்தாலும் ஒவ்வொரு சக வழக்கறிஞர்களும் நேரடியாக நாம் கேட்டு பெறக்கூடிய வாக்கு தான் வந்துட்டு சரியான வாக்காக இருக்கும். சோஷியல் மீடியா வந்து நம்மளை முன்னிறுத்தும், ஆனால் வந்து அது வாக்குகளாக மாறுமான்றது மிகப்பெரிய ஒரு கொஷின் தான். நம்ம யாருன்றதை சோஷியல் மீடியா மூலமாக காட்டலாம். பட் நம்மளோட செயல்பாடுகள் என்ன, நம்மளோட கேரக்டர் என்ன, நம்மளோட ஒரிஜினாலிட்டி என்ன, நம்மளோட தகுதி என்னன்றதை வந்துட்டு நம்ம நேரடியாக வழக்கறிஞர்களை சந்தித்து நாம் கேட்கக்கூடிய விதம், நம்மை முன்னிறுத்தும் விதம் தான் வந்து நம்மளை வெற்றியடை செய்யும். மேம், 2009 ஆண்டில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த வன்முறை, அதாவது வக்கீல்களுக்கும் காவலர்களுக்கும் இடையே நடந்த அந்த அசம்பாவிதம் வந்து எப்படி பார்க்குறீங்க? இதை தொடர்ந்து அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞருக்கான பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகவே வலியுறுத்தி வராங்க. இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒரு தனி சட்டம் இயற்றப்படலை. நீங்கள் இதை உங்களோட பார்வையில் இதை எப்படி பார்க்குறீங்க? வழக்கறிஞர்களுக்கு மட்டும் பாதுகாப்பு சட்டம் கேட்கறது அப்படின்றது பொதுமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்குமா? இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2009 வந்து மிகப்பெரிய ஒரு காவல்துறையினருக்கும் வழக்கறிஞர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு கலவரம் உண்டது. அது காவல்துறையினால் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க. நிறைய பேரோட மண்டை உடைந்தது, ரத்தமும் கலரியுமாக வந்து அந்த இடமே போர்க்களம் மாதிரி வந்து சென்னை உயர்நீதிமன்றம் காட்சி எடுத்தது. அதற்கான நீதி வந்து இதுவரைக்கும் வந்துட்டு கிடைக்கலன்றது தான் உண்மை. நம்ம அதை கடந்தும் வர முடியல, அது அப்படியே நம்ம நினச்சிட்டோம் இருக்க முடியல. 2009 இன்சிடெண்ட் மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் பல்வேறு வகையில் வழக்கறிஞர்கள் வந்து மற்றவர்களால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு உள்ளனர். கிட்டத்தட்ட 63 வழக்கறிஞர்கள் வந்து இது மாதிரியான செயல்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அப்படி இருக்கும்போது வழக்கறிஞர்களுக்கு சரியான பாதுகாப்பு கிடையாது. வழக்கறிஞர்கள் வந்து தன்னுடைய வழக்காடிகளுக்காக, பொதுமக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடியவர்கள். அப்படி நிற்கும்போது அவர்கள் பல்வேறு விதமான அச்சுறுத்தல்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. நேரடியான முன்விரோதம் அவர்களுக்குள்ளேயும் தாக்குபவர்களுக்கும் கிடையாது. இந்த வழக்கு மூலமாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய வழக்கறிஞர்கள் தான் அதிகம்னும் போது
ஸோ வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வந்து ஒவ்வொரு வழக்கறிஞர்களிடையுமே வந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் பார்த்தீங்கன்னா பார் அசோசியேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒவ்வொரு நீதிமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா 2, 3, 4 அப்படின்லாம் கூட வந்து பார் அசோசியேஷன் இருக்கு. இதனால வந்து வழக்கறிஞர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது சீர்குலைஞ்சிருக்கா? ஒருவேளை இவங்க இவங்க வந்து ஸ்பிளிட் ஆகி இருக்கிறதுக்கான காரணம் என்ன மேம்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றுமை இல்லாதது தான் காரணம்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக இருந்து நமக்கான உரிமைகளை வென்று பெற வேண்டிய இடத்துல இருக்கும். மக்களுக்காக நம்ம போராடி பெற்றுத்தரும் நீதி இருந்தாலும் அதை விட நமக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமை இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பார் அசோசியேஷன்ஸ் வந்து பிரியாது. இப்போ நான் நிறைய கோர்ட்ஸுக்கு போகிறேன், சில இடங்களில் 6 பார் அசோசியேஷன்ஸ் இருக்குது. தனியாக விமெனுக்குன்னு தனியாக பார் அசோசியேஷன் இருக்குது, பெண்களுக்கு பார் அசோசியேஷன் இருக்கிறது வரவேற்கத்தக்கது. அதே போல் பொதுவான வழக்கறிஞர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் இருக்கக்கூடிய இடத்துல 6 அசோசியேஷன் இருக்குது. ஒரு சின்ன ஒரு நீதிமன்றத்தில் மொத்தமே ஒரு 200 வழக்கறிஞர்கள் தான் இருக்காங்கன்னும் போது அங்கேயே வந்து 2 முதல் 3 பார் அசோசியேஷன்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்குள்ள வழக்கறிஞர்கள் வந்து பேசி உள்ளுக்குள்ள இருக்க முரண்பாடுகளை வந்து கலைத்தெறிந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டிய தருணம் இது. மேம், ஒரு பெண் வழக்கறிஞரா, ஒரு பெண் வேட்பாளரா நீங்க சந்திக்கிற சவால்கள்லாம் என்னவா இருக்கு? பெண் வேட்பாளராக நான் களம் இறங்கும் போது தமிழ்நாடு முழுவதும் உள்ள மாவட்டங்கள் அனைத்திலையுமே வந்து நம்ம பயணம் செய்ய வேண்டியது இருக்குது, வாக்குகள் சேகரிக்க வேண்டியது இருக்குது. நிறைய இடத்துல வந்துட்டு நம்ம ரீச் பண்ண முடியாத தூரத்தில் வந்து கோர்ட்ஸ் இருக்குது. ஸோ அனைத்து வழக்கறிஞர்களையும் நம்ம சந்தித்து வாக்கு கேட்கணுன்னும் போது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு ஒவ்வொரு இடங்களுக்கும் வந்துட்டு பயணிப்பதுன்றது மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறது. காலையில் நம்ம ஒரு கோர்ட்டுக்கு போகிறோம், ஒரு மாவட்டத்துக்கு போகிறோம்னா இரவுக்குள்ளே வந்து திரும்பவும் நம்ம வீட்டுக்கு வர வேண்டியது இருக்குது. சில இடங்களில் தங்கி நம்ம வாக்கு சேகரிக்க வேண்டியது இருக்குது. அது மிகப்பெரிய சவாலாக எனக்கு இருக்குது. மேம், தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபைலிங் நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. ஆனால் வந்து தொடர்ந்து வழக்கறிஞர்கள் இந்த ஃபைலிங் முறைக்கு எதிராக நிறைய போராட்டங்கள் நடத்திட்டு வராங்க. இந்த ஃபைலிங் முறை அப்படிங்கிறது வழக்கறிஞர்களுக்கு நல்லதா கெட்டதா? ஏன் வந்து வழக்கறிஞர்கள் இதற்கு எதிராக போராட்டம் செய்கிறாங்க? வழக்கறிஞர்களுக்கு இதுக்கு எதிராக ஏன் போராட்டம் செய்கிறாங்க அப்படின்னா, ஃபைலிங் முறை வந்து வரவேற்கத்தக்க ஒன்று தான். எதிர்காலத்துக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். இருந்தாலும் நம்ம சென்னை ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைலிங் பண்ணுறதுக்கு நிறைய சென்டர்ஸ் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு அட்வொகேட்ஸும் படித்தவங்களும் நிறைய பேர் வந்துட்டு ஈஸியாக சிஸ்டம் மூலமாகவோ லேப்டாப் மூலமாகவோ ஈவன் ஃபோன் மூலமாக கூட வந்து ஃபைலிங் பண்ணிக்கிறாங்க. பட் ரிமோட் ஏரியாவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ஃபெசிலிட்டி கிடையாது வழக்கறிஞர்களுக்கு. அவர்களுக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி ஒரு ப்ராப்பர் பயிற்சி இருக்கணும். அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். எளிதாக கிடைக்காமல் இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஃபைலிங் வந்து ஃப்ரீயாக செய்யறதுக்கு நீதிமன்றங்களை வழிவகுக்கணும். அதே போக இது வந்து ஃபைலிங் பண்ணும்போது நிறைய நேரம் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆகுது. ஃபேமிலி கோர்ட்டு கேசஸ் பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்களோட ஐடி மூலமாக இல்லாமல் வழக்காடிகளோட ஐடி மூலமாக பண்ணும்போது இன்னும் வந்து அது நேரம் வந்து விரயமாகுது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு நேர விரயத்தை வந்து எடுக்குது. வழக்கறிஞர்கள் வந்துட்டு அவர்களோட அன்றாட பணிகளை வந்து செய்ய முடியல, கோர்ட்டுக்கு ரெகுலராக வந்து போக முடியல. இந்த ஃபைலிங்லேயே டைம் வேஸ்ட்டாக போகுதுன்றதால தான் வந்துட்டு வழக்கறிஞர்கள் வந்து இதுக்காக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதே போன்று இந்த காலகட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கும் நீதிமன்ற ஊழியர்களுக்கும் சரியான பயிற்சி வந்து கொடுக்கப்படணும், ப்ராப்பர் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கப்படணும். அது கொடுத்து முடித்த பிறகு ஃபைலிங் வந்து கொண்டு வரட்டும். தாராளமாக அனைத்து வழக்கறிஞர்களும் ஏற்றுக்கொள்வோம். மேம், இளம் வழக்கறிஞர்களுக்காக ஒரு சில திட்டங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி பெண் வழக்கறிஞர்களுக்காகவும் ஒரு சில திட்டங்கள் வந்து நீங்கள் அழகாக சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இங்கே அட்வொகேட் தொழிலில் பார்த்தீங்கன்னா சீனியர் சிட்டிசன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக அதுலேயும் நலிவடைந்த வழக்கறிஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? வழக்கறிஞர்களை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர் தொழிலை தவிர அவர்களுக்கு வந்து வருமானத்துக்கு வேறு வழி கிடையாது. அப்படின்னும் போது நலிவடைந்த வழக்கறிஞர்களுக்கு கஷ்ட காலங்களில் வந்துட்டு பார் கவுன்சில் வந்து உதவி செய்யணும். அதுக்காக வந்து மாதந்தோறும் அவங்களுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி கொடுக்கப்படணும், அவர்களோட காலம் வரைக்கும் கொடுக்கப்படணுன்றது நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது. அதுபோக கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி மூலமாக அட்வொகேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி உருவாக்கி அதன் மூலமாக வழக்கறிஞர்களுக்கு கஷ்டப்படக்கூடிய நலிவடைந்த வழக்கறிஞர்களுக்கு வீட்டு மனையோ இல்லை வீடோ வந்து கட்டி கொடுப்பதற்கு வழிவகை செய்யணுன்றது நிறைய பேரோட கோரிக்கையாக இருக்குது. அதை வந்து நான் அந்த கோரிக்கையை வந்து கண்டிப்பாக முன்னெடுத்து செல்வேன். மேம், இந்த பார் கவுன்சில் எலெக்ஷனோட தேர்வு முறை வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? பார் கவுன்சில் தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 23 உறுப்பினர்களை வந்து வழக்கறிஞர்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம்.
யாருடைய செயல்பாடுகள் வந்து மிகவும் திருப்தியாக இருக்கிறது, யார் வந்து முதலாக வந்து குரல் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர்களுக்காக குரல் கொடுக்குறாங்க, வழக்கறிஞர் பிரச்சனைகளை வந்து தீர்த்து வைக்கிறாங்கன்றதன் அடிப்படையில் ஒவ்வொரு வழக்கறிஞர்களுக்கும் வந்துட்டு ஒரு விதமான எண்ணம் இருக்கும். இவங்களுக்கு வாக்களித்தா வந்து வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக வழக்கறிஞர்கள் நலனுக்காக நிற்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் இருக்கும். அந்த அடிப்படையில் முதல் வாய்ப்பு யாருக்கு, இரண்டாவது வாய்ப்பு யாருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 23 பேர் தேர்ந்தெடுக்கலாம். எந்த ஒரு வாக்கையும் வீணடிக்காதீர்கள். ஒவ்வொரு வாக்குமே ஒவ்வொரு வழக்கறிஞருக்காக போய் சேரக்கூடிய வாய்ப்பு. அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே தனக்கு பிடித்த 23 பேர்களுக்கு வந்து வாய்ப்பளிங்க. இல்லை என்னால் 23 பேர்களை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியலன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேருக்காச்சும் வாய்ப்பளிங்க. அது வந்து வழக்கறிஞர்கள் உங்களின் நலனுக்காக வந்து பார் கவுன்சில் உறுப்பினர்கள் களத்தில் இருப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பெண்களுக்கு வந்துட்டு 30% இடஒதுக்கீடு வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ளது. அதில் 20% வந்து த்ரூ எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. த்ரூ எலெக்ஷன் சொல்லும் போது 5 பெண்கள் வந்து தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று உள்ளே செல்லலாம். அப்படின் போது என்னுடைய எண் வந்து 36. ஒரு பெண்ணுக்கு வாய்ப்பளிக்கணும்னு உங்களுக்கு தோணும் போது எண் 36 யு இந்துமதி என்ற பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கட்டும். இவ்வளோ நேரம் எங்களோட சேனலில் நீங்கள் வந்து எங்களோட கேள்விகளுக்கு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நீதி செய் சேனல் சார்பாக நீங்கள் வந்து இந்த எலெக்ஷனில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடையணும்னு எங்கள் சேனல் மூலயமா உங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி, மிக்க நன்றி.